ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டடி வீடியோ. யாரும் போயிடாதீங்கண்ணே. ஸ்டடி வீடியோனா யாரும் பயந்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ ஹாவ் சம் டிப்ஸ் ஹியர். என்னோட ஹாலிடே பிளான். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஸ்க்ரீன்ஷாட் இட். ஸோ தீஸ் were my 4 days plan. See, max. For 5 days, I have to do max. Not even skipping a day. Max will be easy when you practice it. Okay? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 1 and 2க்கு நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ஒர்க் சப்ஜெக்ட்லேயும். டே 3லேருந்து மேக்ஸ்க்கு தான் மெயின் இது. மற்றது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் வாலண்ட்ரியாக பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை நான் ஓனாக க்ரியேட் பண்ணேன். இட் இஸ் பெட்டர் தென் ஆஸ்கிங் இன் ChatGPT. அது ஒரு அல்காரிதம். இட் won't create as எஃபெக்டிவ். நமக்கு எது வரும், எது ரியல், நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் நிறையா பண்ணுவாங்க, ஏன்னா they have capability, they have trained them. நாம் இப்போ தான் ஸ்டார்டிங் பிகினர், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா என்னால் எந்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் என்னால் போட முடியும். ஸ்டடி பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ சிம்பிள் 2 pagesக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. நாட் ஃபார் 10 pages. ஓகே, ஒரு 15 minutes தான். ஏன்னா இது எழுதுறதுக்கு 15 minutes ஆனால் இல்லை, அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 10 minutes போகும். மீதி 5 minutesல எழுதிடலாம். ஸோ இதை பிளான், இதுக்கு முன்னாடியே இது எப்படி நான் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி இதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஸ்க்ரீன்ஷாட். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? இதுதான் நான் ஸ்கூலில் நான் போட்டது லீவுக்காக. இது ஓகேவா ஃபீல் ஆகுதா, இல்லை இது ஓகேவா ஃபீல் ஆகுதா? அதை தான் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் டே 4ஆ. ஓகே, முன்ன நான் டே 5 days மேக்ஸ் போடுறோன்னோ, ஆனால் இங்கே நீங்கள் டே 4 வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். டே 5 எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா, இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருப்போம். அதை டே 5க்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 1 day ஃபுல்லாக நம்ம ஸ்கிப் பண்ணோம், இல்லை பண்ண முடியாமல் போன டாஸ்க் எல்லாமே டே 5ல் பண்ணிடலாம். ஸோ 5 days ஆஃப் ஒர்க், 1 day ஃபுல்லாக அவுட்டிங். ஓகே, இந்த மாதிரி ஹாலிடே பிளானை போடுங்க. இது எனக்கு செட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஹாலிடே பிளான் நீங்கள் தான் உட்காந்து போடணும். கொஞ்சம் உங்கள் ஃபோன் ஸ்க்ரோலிங் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸும் அதிகமாக பார்க்காதீங்க. ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோ பாருங்கள். பார்த்து இது மாதிரி நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை எஃபெக்டிவாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கப்புறமா இன்னொரு வீடியோ பாருங்கள். அப்படி பார்த்தா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா ஒரு 1 வீக்காவது அதை நீங்கள் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் தான் இன்னொரு வீடியோ பார்த்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறதோட அதையும் ஆட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஒவ்வொரு நாளும் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஒரு டேவை நம்ம எப்படி கொண்டு போகலாம், இந்த ஹாலிடேஸை என்ஜாயும் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஸ்டடி எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்டே டியூன்ட்.